அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர்கள் சங்கம நிகழ்வில், இன்றைய கலைஞர்கள் சங்கம நிகழ்வில் ஒரு சிறப்பு நிகழ்வாக தியானவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் பிஎன்ஐ பிராம்கோட் நகரில் இருந்து பன்முகப்பட்ட பல விடயங்களை செய்து வருகின்றார். நாடகத்துறை, எழுத்துத்துறை, கவிதைத்துறை, ஆசிரியராகவும் தமிழாலயத்தின் முன்னைய நாள் பிராங்க்போர்ட் நகரின் செயல்பாட்டாளராக என்று பல விடயங்களில் இருந்தவர். இப்பொழுது ஒரு புதிய முயற்சியாக துப்பறியும் நாவல்கள் 25 கதைகளை துப்பறியும் நாவல்களாக வெளியிட இருக்கின்றார். இப்பொழுது அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் தியான். வணக்கம் திருவாண்ணா. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை இணைந்து கொள்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் இணைவதற்கு நேரங்கள் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் மிக ஒரு ஆளுமையான விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை பற்றி இன்று கதைத்துக் கொள்வோம். நீங்கள் இந்த துப்பறியும் நாவல்கள் 25 கதாசிரியர்களிடம் கதைகளை எடுத்து செயல்படுத்த வெளிக்கிட்டிருக்கிறீர்கள். இதை பற்றிய உங்களுடைய ஒரு முன்னோட்டத்தை தாருங்கள். மிக்க நன்றி. எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி ஊடாக எங்களை நேர்காணல் எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்லும் உங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் நிர்வாகத்தினருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். 2006ஆம் ஆண்டு நாடகத்தன்றல் என்ற பேர்ல தொடங்கின எங்களுடைய அமைப்பு 2021ஆம் ஆண்டு துகள் என்ற பேரும் நாடகத்தன்றல் நாடகத்துக்காகவும் துகள் என்ற பேர் இலக்கியம் சம்பந்தமான செயற்பாட்டுக்காகவும் தொடங்கப்பட்ட அண்டையிலிருந்து சிறுகதை போட்டிகள் உலகளாவிய ரீதியில செய்து கொண்டு வரோம். அப்படி சிறுகதை போட்டி செய்த பிறகு 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒரு நாவல் எழுதினால் என்னவாக இருக்கும், எல்லாருமே இணைஞ்சு எழுத்தாளர்கள் இணைஞ்சு எங்களுக்கு சிறுகதை எழுதிய எழுத்தாளர்களை அணுகி அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு 25 பேரை தெரிவு செய்து இந்த கதை எழுதுகிற திட்டம் 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒருவர் ஒரு கதையை எழுத அந்த கதையை வாசிச்சு மற்றவர் எழுதுறது, 3ஆம் நபர் அந்த கதையை வாசிச்சு எழுதுறது, அப்படி 25 பேரும் அந்த முன்னுக்கு இருக்கிற கதைகளை வாசிச்சு தங்களுடைய பகுதியை எழுதுறது. இதுதான் எங்களுடைய திட்டம். இது ஒரு உலக சாதனையாக பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்தனால், ஆனால் எங்களுடைய நேரம் என்னென்றால் அப்பொழுதுதான் என்னுடைய மகன் தேடி பார்த்து சொன்னார், அப்பா 26 பேரை கொண்ட ஒரு நாவல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது உலக சாதனையாக, நாங்கள் 27 பேராக மாற்றம் செய்தால் இது நல்லா இருக்கும் என்று. இப்ப 27 பேருக்கு நாங்கள் ஒழுங்கு செய்த பிறகு இந்த உலக சாதனை பதிவு என்ற விடயத்துக்கு போகும்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்க தொடங்க முதலே எங்களோட தொடர்பு கொண்டு திட்டமிடலை நீங்க தர வேணும், குறிப்பிட்ட பணம் கட்ட வேணும் அப்படி என்று சொன்ன பிறகு நாங்க அந்த உலக சாதனைக்குள்ள போகாமல், ஆனால் இது உலக சாதனை தான், அந்த 25 எழுத்தாளர்களையும் வைத்து அடுத்த மாதம் 13ஆம் தேதி பிராங்க்போர்ட் நகரத்திலேயும் 18ஆம் தேதி 10ஆம் மாதம் நெதர்லாந்து நகரத்திலேயும் அடுத்த வருடம் ஜூன் அல்லது ஜூலை மாதம் இந்தியா இலங்கையிலேயும் இந்த நூல் வெளிவர இருக்கிறது 6 மொழிகள்ல. அந்த 6 மொழிகளையும் நான் சொல்றது நல்லது, தமிழ், ஆங்கிலம், ஜெர்மன், நெதர்லாந்து மொழி, சிங்களம், பிரெஞ்சு உள்ளிட்ட இந்த 6 மொழிகள்லையும் இப்ப இந்த புத்தகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக 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 நேரத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு பாரிய முயற்சி. நான் மட்டுமல்ல, என்னோடு தோள் நின்று உழைக்கின்ற என் சக எழுத்தாளர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போட இதை நாங்கள் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். தனி ஒரு ஆள் ஒரு கதையை எழுதி வெளியிடுவதென்றாலே மிக ஒரு சிரமமான விடயம். ஆனால் நீங்கள் இப்படி பல்வகையான பலரையும் இணைத்து செயற்படுத்துவது என்பது மிக ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. இந்த கடினமான விடயங்களை நீங்கள் எவ்வண்ணம் சமாளிக்கின்றீர்கள், சமாளித்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? மிகவும் சிறப்பான கேள்வி. நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து வார கேள்விகள் எல்லாமே சிறப்பானதுதான். என்னன்னு சொன்னா, எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கண்டு ஒரு நடை வைத்திருப்பார்கள், அவர்களுடைய கதை நகர்த்தல் முறை வைத்திருப்பார்கள், கதையினுடைய எழுத்து நடைய வச்சிருப்பார்கள். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். ஆகவே அந்த எழுத்தாளர்களுடைய நடையை நாங்கள் சரியான ஒரு நேர்த்தியாக கொண்டு போகணும் என்று சொன்னா, அந்த எழுத்தாளர்களோடு பேசி உங்களுடைய கதையில இந்த இடத்தை இப்படி திருத்தி தர முடியுமான்னு கேட்டு அப்படி செய்து கொண்டு போறோம். சில எழுத்தாளர்கள் எங்களிடமே எழுதி தந்துட்டு நீங்களே திருத்தி கொள்ளுங்கள் என்று கைவிட்டுட்டு போனதும் இருக்கு. அதையும் நாங்கள்
திருத்த குழு என்ற ஒரு குழுவை வச்சிருக்கிறோம். இதுல ஆரம்பத்தில் 7 பேர் இருந்து செய்த நாங்கள் இப்பொழுது 9 பேர். அந்த திருத்த குழு அந்த எழுத்தாளர்களுக்கு நாங்கள் சொன்னோம், உங்களுடைய கதையை நாங்கள் வாசிச்சு கருத்து முரண்கள் இருந்தால் எழுத்து பிழைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி, அப்ப அதன் அடிப்படையில எழுத்தாளர்கள் எழுதிய கதையை வாசிச்சு அது பொதுவாக நாங்கள் வாசிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 1 மணி ஐரோப்பிய நேரம் தொடங்குவோம். அதை வாசிச்சு அதில் இருக்கிற முரண்பாடுகள் அந்த எழுத்தாளரை வச்சுக்கொண்டே கலந்து ஆராயப்படும். அப்படி ஆராயப்பட்டு அதில் என்னென்ன முரண்கள் என்று சொல்லி அந்த எழுத்தாளர்கிட்ட கொடுத்து எழுதுவோம். அப்படி எழுதி கொண்டு போறோம். ஆனால் இறுதி கட்டத்திலேயும் ஒரு மிக நெருக்கடியான ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஒரு சில எழுத்தாளர்கள் மிக அழுத்தமாக இது என்னுடைய நடை இப்படித்தான் இருக்க வேணும் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார்கள். அவர்களை நாங்கள் அந்த நிலைமைக்கு எங்களுடைய நிலைமையை புரிய வச்சு, அதாவது விடயம் என்னண்டா, இந்த கதை நடக்கிறது தமிழ்நாட்டில் என்ற மாதிரி. முதலாவது கதை தமிழ்நாட்டில மையப்படுத்தி எழுதப்பட்டதால அந்த தமிழ்நாட்டு மொழி நடை அங்க வர வேண்டி இருந்தது. அப்ப ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மொழிக்கு மாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு வந்தது. அப்ப தமிழ்நாட்டு மொழிக்கு மாற்ற வேணும் என்று சொன்னா தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் எங்களோட இருக்க வேணும். அப்ப அவர்களையும் வைத்துக்கொண்டு இது மாற்றும் பொழுது சிலர் இல்லை இது இப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லி, பிறகு அவர்களையே நாங்கள் மகிழ்ச்சியோட எங்களுடைய நிலைமையை புரிய வச்சு அதை கொண்டு போறோம். அதை அப்படி கொண்டு போனாலும் அந்த எழுத்தாளர்கள் சிலர் இல்லை இது இப்படித்தான் இருந்தால் நல்லா இருக்கும் என்ற அந்த பிடிவாதங்களையும் எங்களுக்காக விட்டு தந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான, கடினமான வேலை, ஆனால் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும், பல எழுத்தாளர்களுடைய உள்ள கிடக்கைகள், அவர்களுடைய இலக்கிய ஆளுமைகளை நான் கற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். ஆனால் இது என்னுடைய தனி முயற்சி அல்ல. நான் அதை ஒழுங்கமைச்சு கொண்டு இருந்தாலும் என்னோடு பக்கபலமாக இருந்தவர்களை 13ஆம் தேதி எல்லாருக்கும் முன்னால கூப்பிட்டு மதிப்பளிக்கணும் என்றது என்னுடைய பெரிய அவா. இப்பொழுது கதைகளை சேகரிப்பது, இந்த 25 பேரிடமும் நீங்கள் இந்த கதைகளை சேகரிப்பது என்பது கூட மிக சிரமமான சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எங்களுடைய திட்டமிடல் படி, அதாவது தமிழர் திருநாள் 14ஆம் தேதி தை மாதம் தொடங்கப்பட்ட நாவல் மார்கழி மாதம் நாங்கள் நிறைவு செய்து புத்தகமாக வெளிவிடுவதாக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய கதை தொடங்கி 5 கதை முடியவே சிக்கல் தொடங்கிவிட்டது. அந்த சிக்கல் பெரிய பாரதூரமான சிக்கலாக முடிந்து விட்டது. அப்ப அதனால நாங்கள் நிறைய காலங்களை அதுக்குள்ள செலவிட வேண்டி வந்து விட்டது. அப்ப எழுத்தாளர்களுடைய முரண்பாடுகள் ஒரு சிலது இருந்ததால அந்த கதையை நகர்த்த முடியாத ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டோம். இதை அப்படியே கைவிட முடியாத ஒரு நிலைமை. சிலர் சொன்னார்கள் இது தேவையற்ற வேலை, அதுவும் 5 மொழிகள்ல 6 மொழிகள்ல என்றெல்லாம் நீங்க திட்டம் போடுறீங்க, இது நடக்காது. நேற்று வரைக்கும் என்னோட அப்படி கதைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு நான் உறுதியாக சொல்லி என்னுடைய செயற்பாட்டின்படி 13ஆம் தேதி 6 மொழிகளிலேயும் இந்த புத்தகம் வெளிவரும் என்றதுல நாங்கள் மிக கடுமையாக உழைத்து கொண்டும் இருக்கிறோம். அது எனக்கு உண்மையிலேயே மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. நிச்சயமாக 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த 6 மொழிகளிலேயும் புத்தகம் பெறும். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் முடியும், செயல்படுத்த முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால்தான் அதை முன்னெடுக்க முடியும். சிலரால் அது முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இப்படியான சொற்களை பாவிக்கலாம். என்றாலும் துணிந்து நின்று நாங்கள் இதையும் முன்னெடுக்கும் போதுதான் அது ஒரு சிறப்பையும் ஒரு விழிப்பையும் செயற்படுத்தி முடிந்ததன் பின் மன திருப்தியையும் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதுபோன்று இப்பொழுது ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள் என்று கேட்டவர்கள் கூட உங்களை பாராட்டுகின்ற அந்த சந்தர்ப்பமும் வருவதற்கான அந்த சூழ்நிலை இருக்கு. ஏன் நீங்கள் இப்படி ஒன்றை செய்ய வேணும் என்ற வந்தீர்கள்? இந்த 25 கதைகளை வெளியிட வேணும் என்ற ஒரு சிந்தனை எப்படி வந்தது? வருடாந்தம் சிறுகதை போட்டி செய்து கொண்டு வந்தோம். அந்த சிறுகதை போட்டியில குறைந்தது 6 நடுவர்கள் எங்களுடைய சிறுகதை போட்டியை நடுவம் செய்வார்கள். அந்த நடுவர்களுக்கு எங்களுடைய சிறுகதைகள் PDF வடிவத்துல போகும். ஆனால் யாருடைய கதை என்று தெரியாது. சுட்டிலக்க முறையில தான் எங்களுடைய சிறுகதை தெரிவுகளை செய்வேன்.
அந்த சிறுகதைகளுடைய சுட்டிலக்கம் இடுவதில் இருந்து நடுவர்களுக்கு போய் வார அத்தனை விடயங்களும் என்னை தவிர வேறொருத்தருக்குமே தெரியாது. நான் மட்டும்தான் அது கையாளுவேன். என்னுடைய வீட்டில எனக்கு மகன் மகள் உதவி செய்தால் கூட இந்த விடயத்துல நான் அவர்களை அனுமதிச்சது கிடையாது. ஆகவே அவ்வளவுக்கு நேர்த்தியாக நடத்துகின்ற அந்த சிறுகதை போட்டியில சில சிறுகதைகளை நான் எடுத்து வாசிச்ச பொழுது, இப்படியெல்லாம் சிறுகதைகள் இருக்கிறதா, ஆனா அந்த சிறுகதைகள் எடுபடாமல் போய்விட்டது. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் என்னென்றால் இந்த புள்ளி போடும் பொழுது ஒரு நடுவருக்கு ஒரு கதை பிடிச்சிருந்து அவர் போடுகின்ற புள்ளி மிக அதிகமாக இருந்து அவருடைய கணிப்புல இன்னொரு சிறுகதை புள்ளிய குறைவாக எடுத்திருக்கும் பொழுது அவர் எண்ணிய அந்த சிறுகதைக்கு கிடைச்ச புள்ளிகளுடைய கூட்டு தொகை வரும் பொழுது அந்த சிறுகதை அந்த முதலான இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப சராசரியாக ஒவ்வொரு நடுவரும் சராசரியாக ஒரு 50க்கு 50 என்ற ரீதியில கொடுக்கிற புள்ளி எடுக்கிற கதைகள் தான் முதல் இடத்துக்கு வந்து சேருது. அப்ப 6 நடுவர்களும் வந்து ஒரு கதையை இதுதான் சிறந்த கதை என்று எடுக்க மாட்டார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சில கதைகள் வந்து நல்ல தரமான கதைகளாக இருந்தாலும் ஒரு நடுவருக்கு அது அந்த கதை பிடிக்காமல் இருந்தால் அது முதலாம் இடத்தை விட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்விடும். அதை பார்த்த பிறகுதான் நான் யோசிச்சேன், இப்படி ஆற்றலும் ஆளுமையும் எழுத்துல அந்த புதிய உத்திகளை கையாண்டு எழுதுகின்ற எழுத்தாளர்களை எல்லாம் இணைச்சால் எப்படி இருக்கும். அப்படி தோன்றியதுதான் இந்த நாவல். இந்த நாவல்லையும் தொடங்கியது சாரதி ஐயா என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அவர் வந்து படுக்கையில் இருக்கின்ற ஒரு கலைஞர். அவரால் எழுந்து இருக்க முடியாது, அவரை இருத்துவதற்கு கூட ஒருவர் தேவை. மிகவும் இலக்கியத்தில் ஆளுமை மிக்க ஒரு மனிதர். அவருடைய முதல் கதை தான் இந்த எங்களுடைய நாவலினுடைய முதல் கதை. அந்த கதை அவர் 2 கதாபாத்திரங்களை உருவாக்கி விட்டார். அந்த 2 கதாபாத்திரங்களையும் யாருமே கற்பனை பண்ணவில்லை, அது எப்படி நகரும் என்று சொல்லி. 2ஆம் அவர் எழுதிய வந்து ஈழத்தமிழர், அவருடைய கதையின் போக்கு வந்து முற்றிலும் வேறு. 3ஆம் அவருடைய கதை, அந்த 2 கதைகளையும் வைத்து அவருடைய கதை ஓட்டம் இருந்தது. அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த தாங்கள் முதல் வாசிச்ச கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும் பொழுது ஒரு அழகு. உதாரணத்துக்கு இதுல என்ன ஒரு சிறப்பாக ஒன்று சொல்லப்படும், ஒரு கதாபாத்திரத்தை சாகடித்து விட்டார்கள். அதாவது தண்டவாளத்துல விழுந்து அந்த மனிதன் செத்து விட்டார் என்றுட்டு முடிச்சாச்சு கதையை. ஆனால் ஒரு எழுத்தாளர் அவன் வந்து நிலக்கீழ் அறைக்குள்ள இருக்கிறான், போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று கதையை முற்றிலும் மாத்தி விட்டார். அப்ப எங்களுடைய திருத்தக்குழு வந்து யோசிச்சது, அவர் ஏற்கனவே செத்து விட்டார், செத்து விட்டதாக செத்த விடெல்லாம் கொண்டாடியாச்சு, இப்ப அவர் உயிரோட இருக்கிறாரே என்று. அந்த எழுதியவருக்கும் தெரியாது, முதல் வந்த கதையும் தெரியாது. அப்ப நாங்கள் என்ன செய்து விட்டோம் சொன்னா, அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதை வச்சுக்கொண்டு கதையை நாங்கள் வேற வடிவத்துக்கு மாத்தினோம். அந்த கதையின் ஓட்டம் முற்றிலும் மாறுபட்டு. அப்ப அந்த தண்டவாளத்துல செத்து கிடந்தவர் யார், ஏன் இவர் அவரை செத்ததாக காட்டினார் என்றது வந்து அடுத்த எழுத்தாளர்களுக்கே ஒரு பெரிய உந்துதலை கொடுத்தது. அப்படி கொண்டு வந்து இப்ப நாங்கள் ஒரு நிறைவு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நிறைவு கட்டம் இன்னும் வேகமாக நேற்று வரைக்கும் எங்களுடைய கலந்துரையாடல் நடந்து எழுதி கொண்டிருக்கிறோம். பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய அந்த ஆளுமை திறமை அதுகளை பார்த்த பிறகுதான் இந்த எண்ணம் வந்தது. அதுல வந்து நாங்கள் நிறைந்த வெற்றியை கண்டிருக்கிறோம். அதிலும் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். இலக்கியம் என்றால் என்ன, இலக்கிய எழுத்தாளர்களுடைய மனநிலை என்ன, அப்படியே அதுல நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் முன்னெடுத்தது சிறப்பு. அந்த முன்னெடுப்பிலே உங்களோடு நீங்கள் இந்த கதையை இப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று புறப்பட்ட இடத்தில் முதலாவதாக உங்களுக்கு தோள் கொடுத்தவர் யார்? அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரையாடல். 2023ஆம் ஆண்டு சிறுகதை போட்டி 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எங்களுடைய சிறுகதை போட்டி முடிவு திகதி வந்துவிட்டது. அப்ப கொழும்பில இருந்து ஒருவர் அனுப்பினார் ஒரு சிறுகதை. அப்ப சிறுகதையை அனுப்பிட்டு அது PDF வடிவத்தில் இருந்ததால நான் சொன்னேன், PDF வடிவம் என்று சொன்னா அதுல பேர் ஊர் எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது,
நீங்க டிஓசி டாக் வடிவத்தில் அனுப்புங்கன்னு சொல்ல நான் சொன்னேன் இன்றைக்கு 16ஆம் தேதி, இன்றுதான் இறுதி நாள், நாளைக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவாக சொல்லிட்டு, அப்ப அவர்கள் என்னோட தொடர்புல இருந்தார்கள். இப்படி அதை செய்யறது அப்படி என்ற ஒரு விடயத்துல இருந்த அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து இன்றைக்கு ஒரு ஆழமான நட்பான மாறினது. அவரோடு நான் இப்ப இந்த இப்படி ஒரு முயற்சி ஒன்று செய்வோமான்னு கேட்ட உடனே அவர் சொல்லிட்டார், ஓம் நல்லதே, மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவர் அடுத்ததாக இன்னும் ஒரு சிலர், ஏனென்றால் இதுல நான் பேரை குறிப்பிட முடியாது, ஏனென்றால் அவ்வளவு கடுமையான உழைத்தவர்கள்ல ஒரு சிலரை நான் சொல்லிவிட்டு போனால் மற்றவருக்கு மனம் கொஞ்சம் நோகம். அதனால அதே மாதிரி இதுல ஒரு உறவும் வந்திருக்கு. எனக்கு ஒரு தங்கை ஒருத்தி கிடைச்சிருக்கிறாள். அவளும் இதுல மிக தீவிரமாக இருக்கிறாள். அதே மாதிரி நிறைய சகோதரர்கள். அவள் என்னுடைய தங்கை அல்ல, ஆனால் அண்ணா அண்ணாண்டு மிகவும் உயிரை கொடுத்து பழகிறாள். பார்க்க போனா அவள் என்னுடைய உறவு எனக்கு மச்சால் முறை, ஆனால் அண்ணா தங்கை என்ற அந்த ஆழமான உறவு. அதே போல நிறைய எழுத்தாளர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா இதை மொழிபெயர்க்க வேணும் என்று சொன்ன உடனேயே தான் ஆங்கில மொழி வழியில மொழிபெயர்த்து மாற்றம் செய்தரலாம் என்று முன் வந்தார். அவரையே அந்த மொழிபெயர்ப்பு குழுவுக்கு பொறுப்பாக போட்டு அவரே அதனை முன்னின்று செய்கிறார். அவரை மின்னல் என்று சொல்லலாம், அவ்வளவு வேகம். நாங்கள் இன்றைக்கு தமிழ்ல எழுதி ஒரு பகுதியை அனுப்பினால் 2 நாட்கள்லேயே ஆங்கில மொழிபெயர்ப்பை அனுப்பி விட்டு விடுவார். அதே போல மற்றவர்களையும் மற்ற மொழிபெயர்ப்பாளர்களையும் தூண்டி எங்கே அந்த கதை எழுதிவிட்டீர்களான்னு கேட்பார். அதே மாதிரி இந்த கதைகளை மொழிபெயர்ப்பவர்கள் ஒவ்வொரு மொழிகள்ல மொழிபெயர்ப்பவர்கள் இளம் எழுத்தாளர்கள், இங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் தான் மொழிபெயர்க்கிறார்கள். நீங்கள் இந்த வெளியீட்டு பிரிவுக்கு அல்லது இந்த கதைகளை ஆய்வு செய்ததற்கென்று ஒரு குழுவை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இந்த குழுவை நீங்கள் தெரிவு செய்தது எப்படி? இது நாங்கள் முதல் என்னென்றா 25 எழுத்தாளர்களையும் ஒன்றிணைத்து துகள் புதினம் 2024 என்ற ஒரு குழுவை தொடங்கினோம். எந்த ஒரு விடயம் என்றாலும் குழுவில நாங்கள் பகிர்வோம். அந்த குழுவில முதல் நான் எழுதிவிட்டேன். இந்த கதைகள் 2வது கதை வந்தவுடனேயே நான் எழுதினேன். இந்த கதைகளை நேர்த்தியாக்கி நெறிப்படுத்துறதுக்கு ஒரு குழு ஒன்று தேவைப்படுது. அந்த குழுவில இணைய விரும்புகின்றவர்கள் வாருங்கள், முதல் வருகின்ற 7 பேரை மட்டும்தான் அங்கே எடுப்போம் என்று நான் எழுதிவிட்டேன். அதுக்கு பிறகு வந்தவர்களை அதுல இணைச்சு கொண்டோம். அப்படி வந்தவர்கள் தொடர்ச்சியாக வர முடியாமல் வேலை காரணமாக அல்லது வேற காரணங்களால சிலர் வர முடியாமல் இருந்தாலும் அதுக்கு பிறகு அதை கொண்டு நடத்துறதுக்கு நாங்கள் 7 பேர் என்ற இடத்துல இன்னும் 2 பேரை இணைச்சோம். அப்ப இந்த திருத்த குழுவில ஆரம்பத்துல இருந்தவர்கள் பின்னுக்கு அவர்களால செய்ய முடியாத கட்டம் இருந்ததையும் பின்னுக்கு வந்தவர்கள் நிறைவுபடுத்தி இப்ப இறுதி வரைக்கும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன என்னன்னா, நீங்கள் ஒரு நீதிபதிகளாக இங்கே இருக்க வேணும், யாரையும் பாரபட்சம் பார்க்க கூடாது, கருத்து பிழைகள் அல்லது என்ன பிழை இருந்தாலும் பிழையாக சொல்லணும் என்று சொல்லி அதை செய்திருக்கிறார்கள். திருத்த குழு என்ற ஒரு குழு இந்த கதையை செம்மப்படுத்தி கொண்டு போகுது. அதுல அந்த திருத்த குழு உறுப்பினர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி சில எழுத்தாளர்கள் தங்களுடைய கதையை எழுதி தந்ததோடு சரி, அவர்களுக்கு தெரியாது இது எங்க போகுது என்ன செய்யறோம் என்று சொல்லி அவர்கள நாங்க குறையும் சொல்ல இயலாது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இந்த கதை வெற்றியாக வரும் என்ற நம்பிக்கையில கூட அவர்கள் இருக்கலாம். இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் நீங்கள் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்திருக்கின்றீர்கள். இப்ப இதை பிரசுரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு பதிப்பகத்தில் கொடுத்து நீங்கள் பதிப்பிட வேண்டும். இந்த பதிப்பிடுவதற்கான பல விடயங்களில் நிதி என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த பக்கங்கள் எப்படி உங்களுக்கு இது சென்று கொண்டிருக்கின்றது? கலைஞர்கள் எழுத்தாளர்கள் என்றாலே மிகவும் சிரமத்தில்தான் தங்களுடைய வெளியீடுகளை வெளியிடுவார்கள். அந்த வகையில இந்த 6 மொழிகள்லையும் இந்த புத்தகத்தை உருவாக்கி அச்சிட்டு வெளியிடுவதுன்றது ஒரு பாரிய தொகையை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற நிகழ்விலையும் எழுத்தாளர்களை மதிப்பளிக்கிறதுல இருந்து அங்கு வருகின்ற கலைஞர்களை, ஒரு சில கலைஞர்களை மதிப்பளிக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய செலவு, மண்டப செலவுல இருந்து எல்லாம். இப்ப இதுக்கு திட்டமிடலாக என்னுடைய சகோதரி தான் சொன்னா, வார ஆட்கள் எல்லாரும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஆட்கள் மட்டும்
கொஞ்சம் காசை போடுவோம் என்று சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சான். அதன்படி ஒவ்வொருத்தரும் தங்களால் ஆன ஒரு பண பங்களிப்பை 200 €, என்னுடைய சகோதரர் 300 € அப்படி தந்திருக்கின்றார். அதே நேரம் தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்து ஐடியில வேலை செய்கின்ற ஒரு எழுத்தாளர், அவரும் குழுவில இருக்கிறார், திருத்த குழுவிலையும் இருக்கிறார். எங்களுடைய எழுத்தாளர் அவர் வந்து பிராங்க்பர்ட் தமிழ் சங்கம் என்ற அந்த சங்கத்தில இருக்கின்ற தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னது, இப்படி இந்த கதை வெளியிட போயினும் எங்களால் ஆன ஒரு சிறு உதவியை செய்யலாம் என்று அவர் கேட்டதுக்கு இணங்க அந்த நண்பர்கள் எல்லோருமாக சேர்ந்து 556 € திரட்டி தந்திருக்கிறார்கள். பிறகு இன்று அவர் அறிவித்தால், அண்ணா இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு 1000 € உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறார்கள் என்று. எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். என்னென்று சொன்னா, அந்த நண்பர்கள் எனக்கு யார் என்று தெரியாது, தமிழ்நாட்டை சேர்ந்த கலைஞர்கள். ஆனா இந்த புத்தகம் வெளிவரணும் என்றதுக்காண்டி தாங்கள் சிறுக சிறுக கொஞ்சம் காசை போட்டு எங்களுக்கு தரணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. உண்மையிலே எனக்கு ஒரு நிகழ்வை தந்தது. அதே மாதிரி எங்களுடைய எழுத்தாளர்கள், புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை 200 € அப்படி இந்த புத்தக வெளியீட்டுக்காக தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹொலண்டில் இருக்கின்ற ஒருவர் தான் 2000 € புத்தக அச்சிட்டு செலவுக்கு தருவதாகவும், புத்தகம் அச்சிட்ட பிறகு 1800 € தனக்கு திருப்பி தர சொல்லியும் 200 € தான் எங்களோட இந்த செயற்பாட்டுக்கு அன்பளிப்பாக தருவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த முயற்சியை நாங்கள் நகர்த்தும் பொழுது இதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, அகலக்கால் வைக்கிறார் தியான் வந்து ஒரு நிலையில இல்ல, பல பக்கங்கள்ல கால் வைக்கிறார் என்று சொல்லும் போது எனக்குள்ள இருந்தது முடியாது என்று. நான் என்னுடைய அந்த வாசகமே தான், முயற்சி தான் மூலதனம். அந்த முயற்சி எங்களுடைய குழுவுக்கு, எங்களுடைய இந்த படைப்புக்கு வெற்றியாக வந்து கொண்டு இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொன்று, அந்த திருத்த குழுவை நாங்கள் தீர்மானித்தது போல எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் எங்களுடைய குழுவில 25 பேர் இருக்கிற குழுவில முதலில் தெரிவிப்போம். அதுல அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதன்படி நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். அதே முக்கியமான விடயம் என்று சொன்னா, திருத்த குழுவில பகிர்வோம். திருத்த குழுவில இருக்கின்றவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுவார்கள். பிழையண்டா பிழை, சரியண்டா சரியண்டு. அப்ப அதுல எது சரியாக தீர்மானிக்கப்படுதோ அதை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த உயிர்த்தடம் 2.0 என்ற அந்த தலையங்கத்துக்கு முதலே கிட்டத்தட்ட ஒரு 60 தலையங்கங்கள் எழுதப்பட்டிருந்தது. அந்த தலையங்கங்கள்லயே இந்த தலையங்கம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததால இந்த தலையங்கம் எடுக்கப்பட்ட. அப்படி ஒவ்வொரு செயற்பாடும் எங்களுடைய குழுவோடு கதைச்சு அந்த குழுவினுடைய அனுமதியோட இங்க நகர்த்தப்படுது. இதுல நான் என்னன்னு சொன்னால், ஒரு பேருந்துல நிறைய பயணிகள் போகலாம், ஆனா ஓட்டுநர் ஒருவர் இருக்கலாம், ஒருவர் தான் இருப்பார். அதே மாதிரி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேனே தவிர என்னோடு சேர்ந்து வருகின்ற அத்தனை எழுத்தாளர்களுடைய, திருத்தக்குழு உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த செயலும் செயற்பாடும் அவர்களுடைய நேரமும் அவர்கள் கொடுக்கிற உழைப்பும் தான் இந்த படைப்பினுடைய வெளிப்பாடு. உண்மை, மாபெரும் பெரிய விடயம். இந்த விடயத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு குழு என்பது இருக்க வேண்டும். அந்த குழு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் பல விடயங்களை, பல வெளியீடுகளை, பல பொது அமைப்புகளில் உள்ளிருந்து பணியாற்றிய அனுபவம் உங்களிடம் இருக்கின்றது. அதனால் அனைத்தையும் உள்வாங்கி நீங்கள் கொண்டு செல்வதற்கான அந்த திடம் உங்களிடம் இருக்கின்றபடியால் நீங்கள் இதை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கான வெற்றி உங்களுக்கு, நீங்கள் கூறியது போலவே, இந்த உங்களுக்கான நிதி விடயம் கொடுத்து உண்மையிலேயே மிக சிரமமான விடயம். ஒரு புத்தகத்தை வெளியிடுவதென்றாலே நிதிக்கான பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் பல எழுத்தை உருவாக்கி அதை பல மொழியிலே வெளியிடுவதற்கு என்பது மிக ஒரு சிரமமான விடயம். அதற்கான துணிச்சலை உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார். அந்த துணிச்சல் என்பதுதான் முக்கியமான விடயம். இதையும் கொண்டு செல்கின்ற அந்த துணிவு இருக்கின்ற போதுதான் நாங்கள் இதையும் சாத்தியக்கூறாக்க முடியும். விழா பற்றிய நிகழ்வுகள் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி இதை நடத்த இருக்கின்றீர்கள், என்ன தேதியில் நடத்த இருக்கு? எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிராங்க்பர்ட் நகரில் இருக்கின்ற பொனாமெஸ் என்ற ஒரு இடத்தில்
பென் குரியன் ரிங் என்ற அந்த சால்போ மண்டபத்துல நடக்க இருக்குது. வழமையான நூல் வெளியீடு மாதிரியாக இல்லாமல் நூல் வெளியீடு, ஆய்வுரை, வயலின் இசை, பறை இசை, சில நடனங்கள், புல்லாங்குழல் இசை, அதோடு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இங்க நிறைய அமைப்புகளுக்கு நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம். நிறைய பெரிய மூத்த கலைஞர்கள் எல்லோரையும் வரவழைக்க இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சிக்கல், நேர பிரச்சனை. அந்த நேர பிரச்சனை என்றது அழைக்கப்படுகின்ற கலைஞர்கள் எல்லோரும் மேடையில் எப்படியும் பேசுவதற்கு அவாவோடு இருப்பார்கள். ஆனால் இங்கு நாங்கள் ஒருவரை பேச அழைத்தால் மற்றவருக்கு அந்த இடம் கொடுக்கப்படாமல் போனால் அந்த ஒரு மனக்கசப்பு வந்துவிடும், அவருக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்கவில்லை என்று. ஆகவே இந்த மேடையில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இங்கே குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது நேரம் காலம் போதாது என்றதால அது ஒரு விடயம். அதே நேரம் 25 எழுத்தாளர்களுக்கான மதிப்பளிப்பு இருக்குது. துகள் ஒரு தமிழ் கல்வி வளர்ச்சி என்ற ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 14 வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி பொருட்கள் வழங்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்த பிள்ளைகளுக்கும் கல்வி பொருட்கள் வழங்கி இருக்கிறோம். குறிப்பாக மலையக பகுதி பிள்ளைகளுக்கு 3 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கைபேசி வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒரு மாணவி தன்னுடைய உயர்கல்வியை கற்றுக்கொள்றதுக்காக அவாக்கான தொடர்ச்சியான பண உதவியை நாங்கள் மாதாந்த கொடுப்பனவு செய்து கொண்டு வந்தோம். இப்பொழுது அவர் தொழில் செய்கின்றார், அதனால அவருடைய கொடுப்பனவு நிப்பாட்டப்பட்டது. இன்னும் ஒரு மாணவன், மிகவும் வசதி குறைந்த மாணவன், மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துல படிக்கிறான் என்றதால ஒரு நல்லுள்ளம் கொண்டவர், அவருக்கான 1,20,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அதே மாதிரி இன்னொரு மாணவி ஒரு இக்கட்டான நிலைமையில தன்னுடைய கல்வியை முன்னெடுக்கிறதுக்கு, அப்படி நாங்கள் இதுவரைக்கும் 14 வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். அந்த 14 வேலை திட்டங்களுக்கும் உதவியவர்களுக்கான அன்பளிப்பு, மதிப்பளிப்பு அங்க இருக்குது, செய்ய இருக்கிறோம். நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் கூறியதுக்கு அமைய அந்த பெருந்தகைகள் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் மக்களுக்கு முன்னால அவர்கள் செய்த உதவியை நாங்கள் பாராட்டணும் என்று ஒரு எண்ணம் இருக்கு. மற்றும்படி இது ஒரு சாதாரண புத்தக நிகழ்வாக இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நாங்கள் செயல்படுத்தணும் என்று திட்டம் போட்டிருக்கிறோம். இந்த நேரம் இந்த STS தொலைக்காட்சி ஊடாக தேவா அண்ணா அவர்களுடைய பெருந்தகையான இந்த நேர்காணல் ஊடாக அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்றது என்னென்றால், நெதர்லாந்துல நடக்கிற நிகழ்வுக்கு 18ஆம் தேதி 10ஆம் மாதம் நடக்கிற நிகழ்வுக்கு அங்கும் நீங்கள் வருகை தர வேண்டும். அதே போல 13ஆம் தேதி செப்டம்பர் நடக்கிற எங்களுடைய பிராங்க்பர்ட் நிகழ்வுக்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். உங்களுடைய வரவு எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தரும். இதே மாதிரி அடுத்த இன்னொரு இலக்கிய முயற்சிக்கான ஒரு அடித்தளமாக கூட அது இருக்கும் என்று இந்த நேரம் எல்லோரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தாலும் உண்மையிலேயே இது ஒரு சாதனை நிகழ்ச்சியாக 25 பேருடைய கதைகளை எடுத்து செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தியான் கூறியது போல அந்த நிகழ்வுக்கு பேசுவதற்கென்று சொல்லி இடம் கொடுப்பதற்கான நேர அட்டவணைகள் சரிப்பட்டு வராது என்பது உண்மையான விடயம். அதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் எங்களுடைய கலைஞர்கள் என்பது கூறிக்கொண்டு, நல்லது, மிக சிறப்பு தியான் அவர்களே. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். இப்படி ஒரு ஆளுமையான முயற்சியை நீங்கள் முன்னெடுத்ததன் மூலம் உண்மையிலேயே எங்களுடைய எழுத்தாளர்களுக்கான ஒரு களத்தை கூட அமைக்கின்றீர்கள். இனி தனித்தனியே எழுதுபவர்களில் பார்க்க எல்லோரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக 25 பேருக்கான களத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த சிறப்புகளுக்கும் வாழ்த்துக்களோடு, நீங்கள் மிக முக்கியமான பணிகள் இருக்கின்ற நீங்கள் இன்று இந்த நேர்காணலுக்காக இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வோம். மிக்க நன்றி தேவாண்ணா. STS தொலைக்காட்சி எப்பொழுதுமே எங்களுடைய செயற்பாடுகளுக்கும் எங்களுடைய கலை இலக்கிய முயற்சிகளுக்கும் எப்பொழுதும் தானே முன்வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் களத்தையும் தளத்தையும் அமைச்சு தாரது இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக செய்து வருகின்றது. அப்படி ஒரு அந்த தொலைக்காட்சியினுடைய வெளிப்படுத்தலில் என்னுடைய இந்த கருத்துகளையும் எங்களுடைய துகள் பற்றிய கருத்துகளையும்
கூற வாய்ப்பு அமைச்சு தந்ததுக்கும் இந்த கருத்துக்கள் எல்லோர்ட்டையும் போய் சேர்றதுக்கும் இது ஒரு பாலமாக இருந்ததை இட்டு எனக்கு உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கும் தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கும் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு கலைஞர்கள் சங்கமத்தில் நாங்கள் பார்த்தது பிராங்க்போர்ட் நகரில் வெளியாக இருக்கின்ற 25 கதைகள் ஒன்றாக வர இருக்கின்ற அந்த வெளியீடு பற்றிய ஒரு சிறப்பு பார்வையாக பார்த்திருந்தோம். இதன் மிக முக்கியமான விடயமாக எல்லோரும் இணைந்து நிற்பது சிறப்பாக இருக்கும் என்பது தியானனுடைய வேண்டுகோள். அதில் நீங்கள் எல்லோரும் இணைந்து நின்று கலைஞர்களுக்கான அந்த ஊக்குவிப்பை கொடுப்பதன் மூலம் இன்னும் ஒரு சிறப்பான விடயத்தை அவர் எடுத்து செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே இந்த சிறப்புகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்திருப்போம். இந்த துப்பறியும் நாவல் என்பது மிக சிறப்பாக மக்களிடையே பிரசித்தி பெறவும் வாழ்த்துக்களை தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, மிக்க நன்றி. நல்ல உறவுகளே, மீண்டும் அடுத்த கலைஞர் சங்கமத்தில் சந்தித்துக் கொள்வோம். அடுத்த கலைஞர் சங்கமத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.